வணக்கம். இது உங்கள் கொட்டாம்பட்டி எலக்ட்ரிஷியன். உங்களுடன் தமிழான் என்பது மகிழ்ச்சி. இப்போ நம்ம சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் ஒன்று வந்திருக்கோம். இதுதான் சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி ஃபயரிங் பண்ணுறத அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போர்டு இது 15க்கு 18 அப்படிங்கிற சைஸில் உள்ள போர்டு. இந்த ஹோலுக்கு ஏற்றபடி நம்ம அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பீஸ் கேரியர், இங்கே ஒரு பீஸ் கேரியர், 2 பீஸ் கேரியர். இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, இது மீட்டருக்கு இந்த 4 ஓட்ட மீட்ரு. இந்த இடத்துல நமக்கு மீட்ரு வரப்போகிற இடத்து இந்த மீட்டர்லேருந்து இந்த மீட்டரோட அவுட்புட் எடுத்து ஒரு பீஸ் கேரியரில், அடுத்து இந்த பீஸ் கேரியர்லேருந்து ஒன்று இந்த நம்ம ஆர்சிசிபி வைக்க போகிறோம். அந்த ஆர்சிசிபி இங்கே ஃபிட் ஆகிடும். ஆர்சிசிபியிலேருந்து அதாவது இந்த பீஸ் கேரியர்லேருந்து ஆர்சிசிபிக்கு ஒரு இன்னு, இந்த ஆர்சிசிபியிலேருந்து ஒரு பீஸ் கேரியருக்கு அவுட்டு. இப்போ ஏன் இதை மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க, ஒரு ஆள் ஒரே ஒரு பீஸ் கேரியர் வைப்பாங்க. இப்போ நம்ம ஏன் இதில் 2 பீஸ் கேரியர் வைக்கிறோம்னா, இந்த ஆர்சிசிபியில் ஒரு ஃபால்ட்டு வருது அப்படிங்கும் போது இந்த பீஸ் கேரியர் நம்ம கழட்டிக்கிட்டா இந்த ஆர்சிசிபிக்கு போகிற சப்ளை நின்றும். அதுபோல் நம்ம லோடு அதிகமாகிடுச்சுன்னா எல்லாத்தையும் வெளியே கொடுக்க முடியாது. நம்ம இன்னொரு பீஸ் கேரியர் மூலியமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்சிசிபி ஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பீஸ் கேரியர் இறங்கிடும். அப்போ ஆர்சிசிபியை நம்ம சேஃப்டி பண்ணலாம். நீங்கள் சொல்லி என்னடா ஆர்சிசிபியே நமக்கு சேஃப்டி பண்ணுறதுக்கிட்டே இருக்குது, நீங்கள் அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணுறீரா அப்படின்னு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ இது கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் கூட வரும். அதனால தான் இப்போ இந்த 2 பீஸ் கேரியர் இருக்குது. இது ஒரு எர்த்து பிளேட் ஒன்று வச்சுருக்கோம். இந்த எர்த்து பிளேட் வீட்டிலேருந்து வர எர்த்தெல்லாம் எடுத்து ஒரு லிங்க் அடித்து இன்னொரு லிங்க்லேருந்து நம்ம பூமிக்கு நம்ம கொடுக்குறது தான் இந்த எர்த்து பிளேட்டு. இது எப்படி நம்ம வயரிங் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 4 ஓட்டை இருக்குது. இந்த 4 ஓட்டையில் எப்படி ஃபஸ்ட் நம்ம வயர் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இது போஸ்ட் மரத்துலேருந்து வர்ற பேஸு, சரிங்களா? இது 1ன்னு வச்சுக்கிறீங்களா? அப்போ இது நியூட்ரு, இது 1. அப்போ இது ஒரு சாப்டர். அப்போ அடுத்த ஓட்டை இருக்கா, அடுத்து என்ன ஆகுனா நியூட்ரு வரும். அப்போ இங்கே நியூட்ரு, அப்போ இதை 2ஆம் நம்பராக வச்சுக்கிறோம். அப்போ பேஸு அடுத்தது இது 2ஆம் நம்பர். அப்போ நமக்கு எப்போதுமே போஸ்ட் மரத்துலேருந்து வர்ற பேஸு நியூட்ரு. அடுத்து நம்ம எடுக்க போகிறது அவுட்லைனில் நியூட்ரு பேஸு, இது இன்னு, இது அவுட்டு. அப்போ இது நமக்கு போஸ்ட் மரத்துலேருந்து வர இன்னு, இது போஸ்ட் மரத்துலேருந்து வர அவுட்டு, சரிங்களா? இப்போ இன்னும் போஸ்ட் மரத்துலேருந்து இருக்குல்லையா, ஃபஸ்ட்டு உள்ளே வர இன்னை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்குவோம். அப்புறமாக்கி சரி அவுட்டை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அப்புறமாக்கி நம்ம என்ன பார்க்கலாம். இப்போ என்னென்னா சும்மா இப்போ உங்களுக்கு தெரியக்காண்டி ஒரு மார்க் அடித்து நம்ம பார்ப்போம். ஸ்டாப் பண்ணி சரிங்களா?
இப்போ ஏன்னா நம்ம சிங்கிள் பேஸில் எப்படி நம்ம வந்து வயரை வந்து இந்த ரீல்ஸுக்குள்ளே கோர்க்குறதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் இதுதான் டவுட் வரும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நியூட்ரு மேலே வருதா இந்த ஃபேஸிங் மேலே வருதா அப்படிங்கிற விஷயம். எப்பவுமே நியூட்ரு வந்து மேலே தான் வரும். ஏன்னா நியூட்ரு மேக்ஸிமம் ஒன்று தான் எடுப்போம். அது 3 ஃபேஸ் ஆகட்டும் சிங்கிள் ஃபேஸ் ஆகட்டும். இப்போ நியூட்ரு மேலே வரணும். அடுத்து சிங்கிள் சர்வீஸ் அப்படின்னா ஒரு ஃபேஸு கீழே வரும். இதே 3 ஃபேஸ்னா 3 ஃபேஸுமே கீழே வரும். அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க. இப்போ போர்டுக்கு வந்து எப்படி லைன் இழுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ரெண்டும் அவுட்டு. இது போல் மரத்துலேருந்து வர இன்னு இப்போ போட்டாச்சு. பீஸ் கேரியர் அவங்க தான் வந்து லைன் அடிப்பாங்க. அவங்க வந்து பீஸ் கேரியர் பீஸ் போட்டுருவாங்க. சும்மா நம்ம வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே சொல்லி வச்சாச்சு. அப்படியே வாங்க. இப்போ மேலே மங்கரில் போட்டு கட்டியாச்சு. மங்கரில் போட்டு கட்டி அங்கேயே ஃபேஸ் யூனிட் வந்து தனித்தனியாக இழுத்து கட்டியிருக்கோம். இழுத்து கட்டி உள்ளே வந்த வயர் தான் அங்கே வந்திருக்கு. டேரெக்டாக போஸ்ட் மரத்தில் இழுத்து கட்டியாச்சு. இனிமேல் அவங்க இபியிலேருந்து வந்து மேலேருந்து வந்து அவங்க லைன் கொடுத்துக்குவாங்க. இது போல் வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.